கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வாசித்த இந்த வேத பகுதி சொல்லுது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே என்று இந்த வசனம் ஆரம்பிக்கிறது. இன்றைக்கும் இந்த செய்தியினுடைய தலைப்பு, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்காக உங்களுக்கு செய்தியின் தலைப்பாக நான் சொல்ல வேண்டுமானால், நாம் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. புதுசாக எதுவும் சொல்லலை, ஆனால் மகிமையானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அடிக்கடியாக சொல்லுவேன், நமக்கு தெரிந்த காரியங்கள், நம்மை குறித்து நமக்கு தெரிந்த காரியங்கள், கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் நிறைய டைம் அனுபவிக்காமலே இருக்கிறோம். இன்றைக்கும் அந்த அனுபவத்தை தேவன் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகள். We are the children of God. Hallelujah. That's who really we are. அதுவே நாம், உண்மையிலே அதுதான் நாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரியாதெல்லாம் இல்லை, நான் தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் தேவனுடைய பிள்ளை. ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. பயங்கரமான பாவத்தில் வாழ்ந்த மனுஷன். அவனுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா, அவனுடைய தாய் விபச்சார தொழில் செய்து பிள்ளையை காப்பாற்றினவள். ஆனால் அந்த பிள்ளையை அவள் நல்லா வளர்த்தான். வயிற்று பிழப்புக்காக தான் அப்படி செய்தாள். அந்த பிள்ளை வளர்ந்து வரும்பொழுது அவனுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னா, அப்பா யார், அப்பா யார், என் அப்பா யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது நிறைய அவன் அதுக்காக நிறைய முயற்சி செய்தான். எப்படின்னா, நிறைய டெஸ்ட்டுங்களை, நிறைய பேரை வச்சு நிறைய டெஸ்ட்டுங்களை பண்ணி எங்கள் அப்பா யார் அப்படின்றத தேடி 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 ரொம்ப களைத்து போய் சோர்ந்து போய் அந்த விரக்தியில் பாவங்களை செய்ய ஆரம்பித்து கடைசியில் எங்கே போய் அங்கே அது முடிஞ்சதுன்னா அவன் கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கே போயாச்சு. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு அவன் தள்ளப்பட்டான். இன்னமும் அவனுக்குள்ள பெரிய தாக்கம் என்னன்னா, எங்கள் அப்பா யார், எங்கள் அப்பா யார். ஆண்டவருடைய கிருபையினாலே அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டான். அவனை ஆற்றின ஒரு மிகப்பெரிய வார்த்தை எது தெரியுமா? நாம் தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. உனக்கு ஒரு நித்திய தகப்பன் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? உங்களுக்கு இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல தகப்பன் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள். நான் தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. அப்பா இல்லைன்னு யாரும் கவலைப்படக்கூடாது. ஆமென். நமக்கு அப்பா இருக்கிறார். ஹல்லேலூயா. கவலைப்படுறதில்லை, சொல்லக்கூடாது, அது உண்மை இல்லை, அந்த வார்த்தை உண்மை இல்லை. நாம் தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவானவர் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே அவர் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. வாட் an incredible love of God, love of the Father. வியக்கத்தக்க தேவனுடைய அன்பு அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்கிறோம். நிறைய வேர்ஷன்ஸில் நல்ல அழகாக வர்ணித்து எழுதியிருக்காங்க. வாட் மார்வலஸ் லவ் த ஃபாதர் has extended to us. NIV வெர்ஷனில் இப்படி சொல்லப்படுது, how great is the love the father has lavished on us. தாராளமாக அவர் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு, எவ்வளவு பெரிய அன்பை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு. லிவிங் டிரான்ஸ்லேஷனில் இப்படி இருக்குது, how very much our heavenly father loves us. எந்த அளவுக்கு அதிகமாய் நம்மை நேசிக்கிறார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை இருக்குதுன்னா அது என்ன? நாம் தேவனுடைய பிள்ளைகள். ஆண்டவர் எவ்வளவு அன்பாக இருக்கிறார் அப்படின்றத நீங்கள் அறிகிறதுக்கு உங்களுக்கு தெரிந்த ஒரு வழி என்ன தெரியுமா? நீங்கள் அவருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. அதை தான் இந்த தேவ மனிதன் எழுதுறாரு. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனால பிதாவானவர் நம்ம மேல் வைத்த அன்பு எவ்வளோ பெரிதுன்னு பாருங்க. அப்படின்னா
ஏன் அவர் பிதாவானவருடைய அன்பை நீங்க புரிஞ்சுக்க முடியலன்னா, நீங்க தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அனுபவம் உங்களுக்குள்ள சரியா வரல. தேவனுடைய பிள்ளை என்றால் யார், அதனுடைய அனுபவங்கள் என்ன, காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. நம்ம இன்றைக்கு கொஞ்சமாய் நாம் பார்க்கலாம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ நமக்கு அழைப்பு இருக்கிறது. ரோமர் புத்தகம் 9வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாய் சொல்லுது. ரோமருக்கு எழுதின நிருபம் 9:7. அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரானாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறதே. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறதே அப்படின்னு சொல்றாரு. அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது சொல்றாரு, இஸ்ரவேலரை குறித்து பேசுறாரு. முன் வசனங்களை வாசிச்சீங்கன்னா தெரியும். அவர் சொல்றாரு, எல்லாரும் இஸ்ரவேல் சந்ததியா இருந்தாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்ல, ஈசாக்கினிடத்தில் சந்ததி விளங்கும்னு சொல்றாரு. ஏன் எல்லாரும் பிள்ளைகள் அல்ல அப்படின்னா, ஈசாக்குக்கும் மற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளையாக பிறந்தவன். ஹல்லேலூயா. நாமும் விசுவாசத்தினாலே தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்படி அவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் பிள்ளைகள் அல்ல. பிள்ளைகள்னா ஒரு பெரிய ஆள் சிறியர்களை பார்த்து என் பிள்ளைகளே அப்படின்னு சொல்ற பிள்ளைகள் இல்லை. இப்போ ஒரு பெரியவங்க, வயசானவங்க, மதிப்புக்குரியவங்க சின்ன பிள்ளைகளை பார்த்து என் பிள்ளைகள் இவர்கள் அப்படி சொல்ற பிள்ளைகள் அல்ல. நீங்க போக போக தெரியும், சொந்த பிள்ளையாக கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அது எப்படி என்றால், மாம்சத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்களே அந்த சந்ததி என்றெண்ணப்படுகிறார்கள். மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தான் தேவனுடைய சந்ததியா இருக்கிறாங்க. நீங்க அதில் 11வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு அப்படின்னா, நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கும்படி நம்மை அவர் அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளாய் மாறுகிறோம், அவர் நம்மை அழைக்கிறார். கலாத்தியர் 4:28 வாசிக்கலாம். கலாத்தியர் 4:28. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்திற்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்துக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். தேவன் ஆபிரகாமை அழைத்தார். ஈசாக்கை தருவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி அழைத்தார். அந்த அழைப்புல தான் அவனுடைய பிள்ளையுடைய காரியமே இருக்குது. பிள்ளையாக நாம் மாறுகிறது ஒரு அழைப்பு. ஹல்லேலூயா. நம்மை அழைத்தவர் வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன். ஹல்லேலூயா. நமக்கு தகப்பனாய் இருக்கிறவர், என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர். அவர் நம்மை பிள்ளைகளாக தெரிந்தெடுத்து காட்டின அன்பு அவருடைய தாழ்மையை காண்பிக்கிறதுக்காக அல்ல, நம்மேல் உள்ள அவருடைய இரக்கத்தை வெளிப்படுத்துகிறதுக்காக. நான் பெரிய தேவனா இருக்கிறேன், என்னுடைய தாழ்மையை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்றதுக்காக அல்ல, நம்ம மேல இருக்கிற இரக்கத்துக்காக அவர் நம்மை பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சுயநலத்துக்காக நான் மனிதனை நேசிக்கிறேன், அந்த நேசத்துல அவனுடைய காரியங்களை நான் அனுபவிக்க விரும்புகிறேன் என்ற சுயநலத்திற்காக அல்ல, நம்மை வாழும்படிக்கு, நாம் நன்றாக வாழும்படிக்கு அவர் நம்மை பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு பெரியவராய் இருக்கிறார் என்ற மகிமையை காண்பிக்கிறதுக்காக அல்ல, நம்மை நேசிக்கிறதுனால அவர் நம்மை பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு எல்லாம் தெரியும். உலகத்தின் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் நடக்கிற எல்லாமே அவருடைய தீர்மானத்தின்படி எல்லாம் நடக்க போகிறது என்பதை அவர் அறிந்து, ஒரு நாடக மேடை போல இருக்கிற இந்த உலக வாழ்க்கையை பார்த்து ரசிக்கிறவராக அல்ல, பாவத்தில் வாழ்ந்து பாவத்தினாலே பிடிக்கப்பட்டு கஷ்டப்படுகிறவர்களை விடுவிக்கும்படி நம்மை பிள்ளைகளாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளையாக மாற்றினார்.
ஆமென். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று நினைக்கும் போது அவர் நம்முடைய தகப்பன் என்கிற ஒரு மிகப்பெரிய மகிமையான எண்ணம் நமக்குள் வரணும். நாம் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்குள்ள எழ வேண்டிய ஒரு முக்கியமான எண்ணம்னா என்ன அப்படின்னா, அவர் நம்முடைய தகப்பன். இந்த உலகத்தில் பாருங்க, ஒரு பெரிய ஆளுடைய பிள்ளையா இருந்தால் அவங்களுடைய இதுவே வேற மாதிரி இருக்கும். எல்லாத்துலேயுமே அவங்களுடைய நட உட பாவனை எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அவங்களுக்குள்ள அந்த ஒரு பெரிய ஆளுடைய பிள்ளை அப்படின்ற எண்ணமே நிறைய வேலைகளை உள்ளத்தில் செய்யும். ஆனால் நமக்குள்ளே தான் அது இல்லை. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அதனால தான் நான் நிறைய பேருக்கு ஆலோசனை சொல்லும்போது சொல்லுவேன், இந்த இடத்துல இது போகணும், இதை அட்டன் பண்ணணும், இதை கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணணும், இந்த மீட்டிங் அட்டன் பண்ணணும், இதை நான் பேசணும், இதை செய்யணும், ஒரு பெரிய இடம், பயங்கரமான இடம் அப்படின்லாம் சொல்லும்போது நான் சொல்லுவேன், நீங்கள் தான் அங்கே நம்பர் 1ன்னு நினைங்க. அதான் உண்மை. ஹல்லேலூயா. யாருக்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய தகப்பன் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே தேவன் நம்ம மேலே வைத்த அன்பு எவ்வளவு பெரியது. ஹல்லேலூயா. அவர் நல்ல தகப்பன் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவர் இரக்கமுள்ள தகப்பன் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மை தாங்குகிறவர், நம்முடைய அஸ்திபாரமாய் அவர் இருக்கிறார். ஒரு அருமையான பாடல் இப்படியே சொல்லுது, இது விவரிக்க முடியாத அழைப்பு. அவருடைய பிள்ளையாய் நாம் காணப்படுகிறது ஒரு விவரிக்க முடியாத ஒரு அழைப்பு. ஜீசஸ். ஜான் ஜெபராஜ் அவர்கள் எழுதியிருக்கிற ஒரு பாடலை நாம் பாடலாம். விவரிக்க முடியாத அழைப்பு இது, புரியாத இது, அழைத்தவருடன் வரும் பயணம் இது, யாருக்கும் கிடைக்காத கிருபை இது. பெரியவரே, அழைத்தவர் பெரியவரே, சொன்னதெல்லாம் பிழையின்றி செய்பவரே, பெரியவரே, அழைத்தவர் பெரியவரே, இறுதி வரை என்னை சுமப்பவரே. அலங்கோலம் ஆவேன் என்று நினைத்தவர்கள் முன்பாக அலங்கமாய் மாறி நின்றேன் அவருடைய கிருபையை நான். ஹல்லேலூயா. நாம் நிற்பதை விரும்பிடும் நல்ல தகப்பன் அவரே. நான் விழுந்திடாமல் தாங்கிடும் அஸ்திபாரமும் அவரே. ஹல்லேலூயா. ஓ, சந்தோஷமாக பாடலாம். நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். நாம் பயப்பட தேவையில்லை. உங்களை அலங்கமாய் நிறுத்துவார். அலங்கோலமாவேன் என்று நினைத்தவர் முன் அலங்கமாய் மாறி நின்றேன் கிருபையாலே. அலங்கோலமாவேன் என்று நினைத்தவர் முன் அலங்கமாய் மாறி நின்றேன் கிருபையாலே. நான் நிற்பதை விரும்பிடும் நல்ல தகப்பன் அவரே. நான் விழுந்திடாமல் தாங்கிடும் அஸ்திபாரம் அவரே. நான் விழுந்ததை விரும்பிடும் நல்ல தகப்பன் அவரே. நான் விழுந்திடாமல் தாங்கிடும் அஸ்திபாரம் அவரே. பெரியவரே, அழைத்தவர் பெரியவரே. அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படி நம்மை அழைத்தவர் பெரியவர். உனக்காக பெரிய காரியங்களை செய்கிறவர் உன்னோடு இருக்கிறார். நீ தேவனுடைய பிள்ளை. உனக்கு நிகரான ஒரு பதவி இந்த உலகத்திலே இல்லை. ஹல்லேலூயா.
என்னையும் அழைத்தார் என்பது அதிசயமே. யாருமே நம்பா என்னை நம்பினாரே. என்னையும் அழைத்தார் என்பது அதிசயமே. யாருமே நம்பா என்னை நம்பினாரே. அவர் கிருபையை நினைக்கையில் நன்றி மட்டும் வருதே. என்னை சுமப்பதை நினைக்கையில் நன்றீரும் வருதே. அவர் கிருபையை நினைக்கையில் நன்றி மட்டும் வருதே. என்னை சுமப்பதை நினைக்கையில். தகப்பனாக நம்மை சுமக்கிறவர் அவர் பெரியவர். பெரியவரே, அழைத்தவர் பெரியவரே. எனக்காய் செய்பவரே, சிறந்தவரே, சிறந்தவரே, என் இயேசு சிறந்தவரே. சிறந்ததை உனக்காக எனக்காய் செய்பவரே. காரணரே, காரணரே, என் இயேசு காரணரே. உயர்வுக்கெல்லாம் அவரே. உன்னுடைய நம்பிக்கை வேற யார் மேலே இருக்க வேண்டாம். உனக்காக பெரியவரே, ஓ பெரியவரே, அவர் உன்னோடு இருக்கிறார். பெரியவர் உன்னோடு இருக்கிறார். இதுவரைக்கும் உன்னை நடத்தினார், இனிமேலும் உன்னை நடத்துவார். அவர் உனக்காக பெரிய காரியங்களை செய்வார். அவர் சிறந்தவர். சிறந்தவரே, சிறந்ததை உனக்கு தருவார். நீ எதிர்பார்க்கதை காட்டிலும், நீ நம்புவதை காட்டிலும் மேலானவைகளை செய்ய அவர் வல்லவர். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் அவரே காரணர். விவரிக்க முடியாத அழைப்பு இது, புரியாத உறவு இது. அழைப்பு இது, சொற்களில் புரியாத உறவு இது. அழைத்தவருடன் வரும் பயணம் இது. யாருக்கும் கிடைக்காத இருமை இது. தவறுடன் வரும் பயணம் இது. அழைத்தவர் நம்மோடு கூட வருகிற ஒரு நல்ல பயணம். யாருக்கும் கிடைக்காத ஒரு கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விவரிக்க முடியாத அழைப்பு இது. இதை விவரிக்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகளாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறது. இதை விவரிக்கவே முடியாது. இதுக்கு காரணம் சொல்ல முடியாது. காரணர் அவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக அவர் மாற்றினதினாலே நம்மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரியது. சொற்களில் புரியாத உறவு இது. அழைத்தவர் நம்மோடு கூட அவர் வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார். அந்த யோவான் முதலாம் நிருபம் 1 யோவான் 3:2 நாம் வாசிப்போமானால், பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வரும்போது, அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருப்போம். இன்னும் மகிமைக்குள்ளே கொண்டு போக அவர் சித்தமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வரும்போது அது மகிமையான அனுபவம். ஹல்லேலூயா. இன்னும் மகிமையான அனுபவத்துக்குள்ளே நம்மை கொண்டு போவார். அவர் எப்படி மரித்து உயிர் தெழுந்து கல்லறைகளை திறந்து உடைத்து வெளியே வந்தாரோ, அதே போல நாமும்
கர்த்தருக்குள்ளே எழும்புவோம். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளப்படுவோம். இது ஒரு மகிமையான அனுபவம். தேவன் நம்மை அவருடைய பிள்ளைகளாக தெரிந்தெடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய வாக்கியம் என்பதை நாம் உணரணும். இதை நாம் யோசித்து பார்ப்பதற்கு நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சிந்தையை நாம் கொடுக்கணும். இந்த வார்த்தையை இதை சொல்லப்படுது, எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் அப்படின்னு தமிழில் இருக்குது. அது அவருடைய எவ்வளவு பெருசு பாருங்க அப்படின்றது அல்ல. ஆங்கிலத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்குது, கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில், வாட் அ மேனர் ஆஃப் ஹிஸ் லவ் அப்படின்னு. இன்னும் அதற்குள்ள நிறைய இருக்குது. எப்படிப்பட்ட எந்த வகையான அன்பு இது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, இதை நாம் ஆராயணும். எப்படிப்பட்ட அன்பு, நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருப்பது எப்படிப்பட்ட அன்பு என்பதை நாம் ஆராய வேண்டும். தேவன் நம்மை பிள்ளையாக ஏற்றுக்கொண்டது என்பது மிகப்பெரிய பாக்கியம். சில பேர் பிள்ளைகளை தத்தெடுப்பாங்க. அவங்களுக்கு பிள்ளைங்களே இல்லை அப்படின்னும் போது தத்தெடுப்பாங்க. ஏதோ ஒரு குழந்தை நமக்கு வேணும் அப்படின்னு தத்தெடுப்பாங்க. அப்படி நம்மளை எடுக்கலை, நம்மேல் அன்பு வைத்து நம்மை பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கேயோ இருக்கிறவங்களே சரி நமக்கு நிறைய பிள்ளைகள் நிறைய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது வரதெல்லாம் எடுக்கலை, நம்ம மேலே அன்பு வைத்து ஹல்லேலூயா அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். நீங்கள் ஆதியாகம புத்தகத்தில் வாசித்தீர்களானால், எலியேசரை குறித்து ஆபிரகாம் ஆண்டவரிடத்தில் பேசும்பொழுது வாசிக்கலாம். ஆதியாகமம் 15:2-3 அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். ஹல்லேலூயா. இங்கே ஒரு காரியம் நம்ம கவனிக்கணும். என்ன அப்படின்னா, ஆபிரகாம் அவருக்கு பிள்ளை இல்லை. பிள்ளை இல்லாததுனால அவர் சொல்றாரு, என் வீட்டில் வளர்றவன் இவனை நான் பிள்ளையா எடுத்துக்கிறேன் அப்படின்றார். ஆண்டவர் பாருங்க, இல்லை உன்னுடைய கர்ப்ப பிறப்பானவனே உனக்கு உன்னுடைய சந்ததியாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறார். அங்கே என்ன நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, அதில் ஆண்டவர் விரும்புகிறார் பாருங்க, ஒரு தொடர்பை அவர் விரும்புகிறார். அதாவது ஆபிரகாமுடைய உண்மையான ஜீவன் அவனுடைய பிள்ளைக்குள்ளே இருக்கணும். அதை தான் அவர் அங்கே முக்கியப்படுத்துறார். ஆபிரகாமுடைய உன் கர்ப்ப பிறப்பானவன் அப்படின்னு சொன்னால் உன்னுடைய ஜீவன் அது கடந்து வரணும் அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கு நம்மையும் அப்படிதான் பிள்ளையாக அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வித்து அவர்களுக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தால் அவருடைய ஜீவன் உங்களுக்குள் இருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 1:13 இப்படியாய் சொல்லுது, அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. நாம் எப்படி பிறந்தவர்கள்? இரத்தத்தினால் அல்ல, மாம்ச சித்தத்தினால் அல்ல, புருஷனுடைய சித்தத்தினால் அல்ல, தேவனாலே பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லாமா? ஹல்லேலூயா. நான் தேவனுடைய பிள்ளை, நாம் தேவனுடைய பிள்ளைகள். பிசாசு கேட்கட்டும், பிசாசு வெட்கப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கடந்து போகிற பாதைகளை குறித்து உன்னை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறான். நீ சொல்லு, நான் தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. அவர் எனக்காக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ சொல்ல, பிசாசு வெட்கப்படுவான், தேவன் மகிழுவார். ஹல்லேலூயா. நான் அவருடைய பிள்ளை என்று நீ சொல்லும்போது தேவன் நம்மை குறித்து மகிழுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மேல் வைத்த அன்பு வியக்கத்தக்கது, ஆச்சரியமானது. நம்மை பிள்ளைகளாக மாற்றி
அவர் மகிழுகிறார். தேவனுடைய பிள்ளை என்ற உரிமையே நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகுது. தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். நம்ம நினைக்கலாம் அந்த தேவனுடைய பிள்ளை அப்படின்னா இவர் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிலாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அப்படிலாம் இருந்தால் தான் தேவனுடைய பிள்ளை. நீ ஒரு தேவனுடைய பிள்ளையா கர்த்தருடைய பிள்ளையான்னு கேட்குறோம் நிறைய டைமு. நீ ஒரு கர்த்தருடைய பிள்ளையா இப்படிலாம் பண்ணுறியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். நீ எப்படி பண்ணாலும் அவருடைய பிள்ளையா உன்னை தெரிந்துட்டு இருக்கிற. ஹல்லேலூயா. அவருடைய சொத்துல உனக்கு பங்கு இருக்குது. ஹல்லேலூயா. ஆனால் நாம் நம்முடைய இஷ்டத்துக்கு இருக்க அல்ல, அவருடைய மகிமையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளை என்கிற முத்திரையை ஆண்டவர் நம்ம மேலே போட்டிருக்கிறார். அந்த முத்திரை தான் நம்மை பல நேரங்களில் பாதுகாக்குது. நிறைய நேரம் நாம் நினைக்கிறோம் நம்ம ஜெபம் பண்ணிட்டு போனோம், இப்படி ஜெபம் பண்ணோம், இதுக்காக ஜெபம் பண்ணோம், அந்த தீங்கு வரக்கூடாது, வீட்டுக்காக ஜெபம் பண்ணோம், இதுக்காக ஜெபம் பண்ணோம், பிள்ளைக்காக ஜெபம் பண்ணோம், புருஷனுக்காக, தாய்க்காக, தகப்பனுக்காக ஜெபம் பண்ணோம், பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு தான் ஜெபிச்சுட்டு இருக்கோம். நம்மை காக்கிறது எது தெரியுமா? அவருடைய பிள்ளை என்கிற முத்திரை. ஒரு சாத்தான் சபையிலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தவர் இப்படியாய் சொல்றாரு, எந்த ஒரு சாதாரண ஒரு கிறிஸ்தவனை அவர்கள் போகும்பொழுது, அதாவது கிறிஸ்தவன் ஒரு ஏரியாக்குள்ள இப்படி இருக்கிறான் அப்படின்னா, ஃபீட்பேக் வருது, கிறிஸ்தவன் ஒரு ஏரியாக்குள்ள இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அவனை கண்டுபிடிப்பது ரொம்ப எளிதான். ஏன்னா அவனுடைய நெற்றியில ஒரு தீபம் இருக்குமா, அவனுடைய அப்படி இல்லைன்னா அவனுடைய 2 பக்கத்தில் ஒரு அக்கினி தூணு மாதிரி இருக்குமா. எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் அது இருக்குமா. அதாவது அதான் நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் மாறினாலுமே உங்களுக்குரிய பாதுகாப்பு இருக்குது. நம்ம பாதுகாப்பின் வளையத்தை விட்டு வெளியே போய் நிற்கிறோம், ஆனாலும் அது நம்மை பாதுகாக்குது. ஏன்னா அங்கேயும் நம்மை காக்குது. இன்னும் நிறைய தாண்டி போகும்போது தான் அடிபட்டு மறுபடியும் வரோம். தேவனுடைய பிள்ளைகள் என்பதே என்கிற முத்திரையே நம்மை அது பாதுகாக்கிறதா இருக்குது. நாம் சோர்ந்து போகும்போது இப்படிப்பட்ட நினைப்புகளை நமக்குள்ளே கொண்டு வரணும். ஏன் நாம் சோர்ந்து போகணும்? நாம் தேவனுடைய பிள்ளை. நான் ஒரு தேவனுடைய பிள்ளை, எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. நான் தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. உனக்கு அவர் போதும், இயேசு உனக்கு போதும். ஹல்லேலூயா. அவர் உனக்காக காரியங்களை செய்வார். நம்ம பாடணும், எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. ஹல்லேலூயா. உந்தன் மாறாத பேரன்பு என் கண்முன் இருக்கிறது. எனக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை நம்மளா ஞாபகப்படுத்துகிறோம் அப்படின்றது ஒரு விஷயமா இருந்தாலும், நம்மளுக்குள்ளேருந்து அதை அடிக்கடி ஞாபகப்படுத்துகிறவர் ஆவியானவர். வேதவசனம் சொல்லுகிறது, ரோமருக்கு எழுதின நிருபம் 8:16 நாம் எப்படி வாசிக்கிறோம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நம்முடைய கிரியைகள், நம்முடைய செயல்கள் அல்ல, தேவனுடைய பெரிதான ஆச்சரியமான வியக்கத்தக்க அன்பு இந்த அந்தஸ்தை நமக்கு கொடுத்திருக்கிறது. ஹல்லேலூயா. இதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? என்னை அவருடைய பிள்ளையாக, உம்முடைய பிள்ளையாக என்னை மாற்றினதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நான் எங்கோ கடந்தேன், தேவனற்றவனாய் கிடந்தேன், ஒரு ஆதாரம் இல்லாதவனாய் இருந்தேன், அஸ்திபாரம் இல்லாதவனாய் இருந்தேன். என்னை நீ தெரிந்தெடுத்து, உம்முடைய அன்பு என்னை தெரிந்தெடுத்தது. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கிறேன். இயேசுவை அறிகிறதுக்கு முன்பாக எத்தனையோ தடவை நீர் என் பின்னாக வந்தோம், உமக்கு நான் இடம் கொடுக்காம வாழ்ந்தது உண்டு. உம்முடைய பிள்ளையா இருந்தும் கூட உம்மை நான் துக்கப்படுத்தினது உண்டு. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தீ. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தீ. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலா மாறிவிட்டே. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து பிள்ளையா
அப்பா பிதாவே. ஆண்டவரை பார்த்து அந்த உரிமையை அறிந்தவர்களாக அனுபவிக்கிறவர்களாக ஆண்டவரை பார்த்து கூப்பிடலாமா? அப்பா அப்பா என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை அப்பா பிதாவே. இந்த உறவை அனுபவிங்க, அவருடைய உறவை அனுபவிங்க. அவர் உங்களுக்கு ஒரு தகப்பன். தாழ்மையில் இருந்தே தள்ளாடி நடந்தே தயவாய் நினைவு கூர்ந்தே. தாழ்மையில் இருந்தே தள்ளாடி நடந்தே தயவாய் நினைவு கூர்ந்தே. கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துவீரே. கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துவீரே. நன்றி என்று சொல்லலாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. நன்றி 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 உமக்கு நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே. அவருடைய அன்பை நினைத்து நன்றியுள்ள இருதயத்தோடு எங்கேயோ கிடந்தோம், குப்பையில கிடந்தோம், சேற்றிலே கிடந்தோம், நம்மை தூக்கி எடுத்தாரே. அவருடைய அன்பை நினைப்போம், நம்முடைய வாழ்க்கை மாறும். அவருடைய அன்பை நினைத்தால் நம்முடைய பாவம் மாறும். உலையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. நினைத்து பார்க்கலாமா நம்முடைய பாவ வாழ்க்கை? நல்லவரே, ஓ உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஓ கல்வாரி ரத்தம், கல்வாரி ரத்தம் எனக்காக கல்வாரி ரத்தம் எனக்காக கழுவி அணைத்தீரே. உமக்கு நன்றி. ஓ கரங்களை உயர்த்தி அப்பா, ஓ இயேசுவே, அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே. ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே. இரவும் பகலும் உங்களோடு கூட இருப்பார். இரவும் பகலும் கூட இருந்து என்னாலும் காப்பவரே. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. அவர் உங்களை மறக்கவில்லை. மறவாத தெய்வம், மாறாத நேச, மகிமைக்கு பாத்திரரே. மறவாத தெய்வம், மாறாத நேச, மகிமை. சொல்லவா? மறவாத தெய்வம், மறவாத தெய்வம் உன்னை மறக்கவில்லை. அவர் உன்னை மறக்கவில்லை. ஓ இஸ்ரவேலே, சீயோன் சொல்லுகிறார், சீயோனோ
கர்த்தர் என்னை மறந்தார், ஆண்டவர் என்னை கைவிட்டார் என்று சொல்லுகிறார். இதோ ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. உன்னை என் உள்ளம் கைகளிலே வரைந்திருக்கிறேன். உனக்கான வேலை என்னுடைய கரத்திலே நான் வைத்திருக்கிறேன். சரியான நேரத்திலே நான் கொண்டு வந்து கொடுப்பேன். உன்னை ஆச்சரியப்படுத்தும்படியாக, ஓ உன்னை துதிக்க செய்யும்படியான காரியங்களை நான் செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை. நான் உன்னுடைய தகப்பன், நான் உன்னுடைய தகப்பன். உனக்கு இன்னது தேவை என்று நான் அறிந்திருக்கிறேன். I love you, I love you. நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன். நான் உன்னை பாதியிலே விட்டுவிட போகிறது இல்லை. முடிவு பரியந்தம் உன்னை நடத்துவேன். உனக்காக என்னுடைய ஜீவனை நான் கொடுத்தேன், என்னுடைய ரத்தத்தை சிந்தினேன். பரலோகம் போகிற வரைக்கும் உன்னை நான் நடத்துவேன். Lima harana turala ramanti, ose malaka runase, ege moloro no mohoria sandra, herele magara manasi. Oh, Jesus, நன்றி என்று சொல்லமா. Oh, நன்றி, உமக்கு நன்றி, ஐயா நன்றி, உமக்கு நன்றி, நன்றி, உமக்கு நன்றி. Oh, Jesus, hallelujah. Glory. அப்பா சொல்லி கூப்பிடலாமா? அப்பா, அப்பா, அப்பான்னு நீங்க கூப்பிடுறதுக்காக அவர் காத்து கொண்டு இருக்கிறார். நீங்க அவரை பார்த்து அப்பா, அப்பா என்று உரிமையோடு கூப்பிட காத்து கொண்டிருக்கிறார். உன்னால முடியாதவைகளை அவரிடத்துல சொல்லு. உனக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். அவர் நம்மை போல பாடுபட்டவர். ஓ, பிள்ளைகள் மாம்சத்தை உடையவர்களாக இருக்க தகப்பனோ மனுஷனாக இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. உனக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். அவரை பார்த்து கூப்பிடு. அப்பா, அப்பா, இது என்னால முடியல, இது என்னால செய்ய முடியல, இது எனக்காக என்னால தாங்க முடியலன்னு சொல்லு. அப்பான்னு சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கூப்பிடுகிறதுக்காக அவர் காத்து கொண்டு இருக்கிறார். உன்னுடைய சத்தத்தை கேட்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். உனக்கு உதவி செய்ய அவர் தயாராக இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ தகப்பனே, 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 நான் உம்முடைய பிள்ளை என்று சொல்லுங்க. நான் உம்முடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறதை அனுபவிக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, 1 யோவான் 3:1 நாம் வாசித்தோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே, வாசிமா, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. இன்னொரு காரியத்தையும் அவர் அந்த பகுதியில் ஆவியானவர் சொல்றாரு. உலகம் அவரை அறியாததுனால நம்மையும் அவங்க அறியல. நம்மை அவர்கள் அறியாதனால தான் நம்மை துக்கப்படுத்துகிறார்கள். அதனால உலகத்தில் இருக்கிறவர்கள் உங்களை கஷ்டப்படுத்தும் போது நீங்க அதை பெருசா நினைக்காதீங்க. ஏன்னா அவர்கள் அவரை அறியல, அதனால உங்களையும் அவங்க அறியல. வார்த்தைகளால உங்களை புண்படுத்துறாங்க, இப்படி பேசுறாங்க, இதை கேட்க முடியல, இதை சகிக்க முடியல அப்படின்னு சொல்றீங்களா? நீங்க ஒன்றை நினைவு கூறுங்க, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். ஆண்டவர் சொன்னாரு, நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர்கள் என்னுடையவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால மற்றவர்கள் நம்மை துன்பப்படுத்தும் போது, நம்மை துக்கப்படுத்தும் போது மற்றவர்களை தவறாக நினைக்க வேணாம். அவர்கள் தேவனை அறியல. ஹல்லேலூயா. நாம் தேவனை அறிந்திருக்கிறோம். நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா? என்னை பிள்ளையாக நீ தேர்ந்தெடுத்ததுக்காக நன்றி, நன்றி, நன்றி. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பது எப்படி நமக்கு கிடைத்தது, அதனுடைய அனுபவங்கள் என்ன, நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்றத நம்ம வாழ்க்கையில் நம்ம யோசிக்கணும். நம்ம எப்படி அவருடைய பிள்ளைகள் என்கிற அனுபவத்துக்குள்ளே வந்தோம் அப்படின்னா ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாக, ஆமென், ஹல்லேலூயா, அவருடைய பிள்ளைகளாக மாறும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த வேத பகுதியை வேத வல்லுநர்கள் அவர் சொல்லும்போது சொல்கிறாங்க, ஆண்டவர் இந்த பூமிக்கு ஒரு வசனத்தை நம்ம கலாத்தின் நிறுவனத்தில் வாசிக்கிறோம். அந்த ரெஃபரன்ஸ் ஞாபகம் இல்லை. காலம் நிறைவேறின போது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை வரும். காலம் நிறைவேறின போது தேவன் வெளிப்பட்டார் என்று. காலம் நிறைவேறின போது அப்படின்னா எந்த காலம் நிறைவேறிச்சு, ஏன் அவர் அந்த டைமில் வந்தார், ஏன் இந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டாக வந்தார், ஆண்டவர் பிறந்த அந்த டைமுக்கு முன்னாடி பிறந்திருக்கலாமே இல்லை பின்னாடி பிறந்திருக்கலாமே அப்படின்னு நம்ம கேள்விகள் நிறைய பேர் கேட்குறாங்க. அதற்கு வேத வல்லுநர்கள் நிறைய காரியங்களை சொல்கிறாங்க. அதற்கான காரணங்கள் என்னென்னா, சிலுவை மரணம் என்கிற ஒரு மரணம் அது வரைக்கும் வராமல் இருந்தது. ரோமருடைய அரசாட்சியில் தான், ரோமர்களுடைய ஆட்சியில் தான் சிலுவை மரணம் வந்தது. சிலுவை மரணத்தின் மூலமாய் தம்முடைய ஜீவனை கொடுக்கிறதுக்காக ஆண்டவர் காத்து கொண்டு இருந்தார். அப்புறம் இன்னொரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, ரோமர்களுடைய சட்டத்தின்படி ஒருவனுக்கு பிள்ளை இல்லை அப்படின்னா அவங்க போய் தத்தெடுத்துக்கலாம், பிள்ளைகளாக வளர்க்கலாம். ஆனால் அந்த ரோமர்கள் வர்றதுக்கு முன்பாக எப்படி இருந்ததுன்னா பிள்ளைகளை தத்தெடுத்த அந்த பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பேரண்ட்ஸுக்கு உண்மையாகவே பிள்ளை பிறந்துச்சுன்னா அந்த தத்தெடுத்த பிள்ளைங்க அப்படியே கைவிடப்படுவாங்க. அப்படி தான் இருந்தது நிலைமை. ஆண்டவர் அந்த ரோமர்கள் அந்த சட்டத்தை மாற்றினாங்க. என்ன அப்படின்னா, தத்தெடுத்த பிள்ளைக்கும் ஒரே உரிமை இருக்குது அப்படின்னு. அந்த டேர்மை தான் இங்கே யூஸ் பண்ணுறாரு. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. அப்படியானால் பிறந்த பிள்ளை மட்டும் அல்ல, விலைக்கிரயமாய் பெற்றவர்களும் ஒரே அதிகாரத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனுடைய பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவுக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்குதோ அதே அதிகாரத்தை நமக்கும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேரோ அவரை ஏற்றுக்கொள்ளுங்க, நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக மாறுவீங்க. யாராக இருந்தாலும் சரி, மாம்சத்திலே வந்த தேவகுமாரனாகிய இயேசு உங்களுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்தார். உங்களுடைய பாவ தண்டனையை நீக்கும்படிக்கு, உங்களுக்கு பரலோகத்தை கொடுக்கும்படி அவர் உங்களுடைய தண்டனையை அவர் மேலே ஏற்றுக்கொண்டார். சிலுவையில் எனக்காக உயிரை கொடுத்தார், மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்கிறதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறீங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் இந்த இயேசுவை உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய பாவ பாரங்களை இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்தார். உங்களுடைய தண்டனையை அவர் சுமந்தார். உங்களுக்கு நரக ஆக்கினையை அவர் மாற்றி விடும்படிக்கு, உங்களை தப்புவிக்க பண்ணும்படிக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுத்தார். அதன் மூலமாக அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறுகிறோம்.
அதுதான் நான் சொன்னேன், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்த உரிமை தான் நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போகுது. நம்ம நினைக்கிறோம் நம்முடைய செயல்கள் கிரியைகள் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகுதுன்னு. இல்லவே இல்லை. நம்முடைய கிரியைகள் செயல்கள் இந்த பூமிக்கு தான். பரலோகத்துக்கு நீங்க போகணும்னா நீங்க தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கணும். ஹல்லேலூயா. இது நமக்கு கிடைத்திருக்கிறது. இங்க இருக்கிற எல்லாம் நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசத்தை வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். ஹல்லேலூயா. நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவருடைய இரத்தத்தை நமக்காக சிந்தினார். உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு புத்திரனாய் இருப்பான் என்று சொன்னார். ஆண்டவர் அவருடைய இரத்தத்தை நமக்குள்ள கொடுக்க விரும்புகிறார். இன்றைக்கு திருவந்துக்குள்ள நம்ம போக போறோம். நம்ம என்ன செய்ய போறோம்? அவருடைய இரத்தத்தை, அவருடைய சரீரத்தை நமக்கு கொடுக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? ஏதோ ஒரு சடங்குக்காக, சம்பிரதாயத்துக்காக, சாங்கியத்துக்காக அல்ல. நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருடைய ஜீவன் அவர்களுக்குள்ள இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு ஜீவன் உண்டு, இதை செய்யாதவனுக்கு ஜீவன் இல்லை அப்படின்னு சொல்றார். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் செய்கிற ஒரு முக்கியமான காரியம் இந்த திருவிருந்தை நாம் அனுசரிக்கணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பது உண்மைதான். ஆனால் நம்முடைய தகப்பன் ஒருவர் இருக்கிறார் என்கிற சிந்தை நமக்கு வேண்டும். நான் இன்னும் சொல்லுவேன், ஆனால் ஒரு தகப்பன், வேதத்தில் நமக்கு தெரியும் ஒரு தகப்பன் இருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் நாம் அந்த தகப்பனை குறித்து நாம் பார்க்கிறோம். 15 நாம் வாசித்தோமானால் அந்த சம்பவம் ஆரம்பத்துலேருந்து நீங்கள் படிக்கும்பொழுது சொல்லுது. வாசிக்கலாமா? சாரி, ஆரம்பத்துலேருந்து இல்லை, ஒரு நிமிஷம், 11வது வசனத்துலேருந்து. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். போதுமா? நம்ம இது ஃபுல்லாக இந்த அங்கேருந்து 11வது வசனத்துலேருந்து 32 வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். ஒரு தகப்பன் அவர்களுக்கு இருந்த 2 குமாரரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 11வது வசனம் சொல்லுது, பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். 2 பிள்ளைகள் அந்த தகப்பனுக்கு இருந்தாங்க. ஒருவன் தகப்பனிடத்தில் போய், தகப்பனே, அவனை வார்த்தை பாருங்க, அப்பா அப்படின்னு தான் கேட்குறான். அந்த வார்த்தையில் எப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் நம்ம வாங்குகிறோம் ஆண்டவர்கிட்ட, எப்படி வாங்குகிறோன்னு தான் தெரியல, என்ன மனப்பக்குவத்தோடு வாங்குகிறோன்னு தெரியல. எனக்கு இருக்கிற பங்கு, ஆசையில் பங்கு தாங்க அப்படின்னு கேட்குறான். கேட்டுட்டு உடனே கூட அதை செய்யலாமா, கொஞ்ச நாள் கழித்து தான் செய்கிறான். சில நாளைக்கு பின்பு, வசனம் தெளிவாக சொல்லுது, சில நாளைக்கு பின்பு 13வது வசனத்தில் வாசிக்கிறோம், சில நாளைக்கு பின்பு. ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினவனே யாரும் பாவத்துக்கு போகிறது இல்லை. ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு பின்பு அவர்கள் பாவத்துக்குள்ளே போகிறாங்க. நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்றால் தேவனுக்கு சொந்தமானவர்கள். நமக்கு இருக்கிற மகிமையை நாம் அறிந்து கொள்ளணும். நம்ம ராஜா மாதிரி ரோட்டில் நடக்கணும். அல்லேலூயா. நாம் எங்கே இருந்தாலும் நாம் ராஜகுமாரர்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் தேவனுடைய சுதந்திரர்கள். நீங்கள் வேதத்தை வாசிங்கன்னா தெரியும். ரோமர் 8வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நீங்க ஒவ்வொரு வசனத்திலையும் ஒவ்வொரு அருமையான காரியங்கள் இருக்குது. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள் யார் அப்படின்னா தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள். நான் புரிந்து கொள்ளக்கூடிய காரியத்தை சொல்லலை, நம்முடைய ஆசீர்வாதத்தை நான் பேசுகிறேன். நம்ம யார் அப்படின்னு சொன்னால் தேவனுடைய ஆவியினால் நம்ம நடத்தப்படுறவங்க. அந்த மகிமையை புரிந்து கொள்ளுங்க. நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா வசனம் சொல்லுது, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி நமக்குள்ள வைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பயப்படுகிற பயத்தின் ஆவியை நம்ம வச்சுட்டு இல்லை, அப்பா பிதாவே அப்படின்னு கூப்பிட பண்ணுகிற ஆவியை உடையவர்களாக இருக்கிறோம். நமக்கு இருக்கிற உரிமைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியே வாசிமா. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆவியானவர் என்ன சொல்ல விரும்புகிறான்னா, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். உங்களுக்கு இந்த உலகத்துடைய காரியங்கள் கவலைகள் உங்களை அசைக்கவே கூடாது. இக்காலத்து பாடுகள், இந்த உலகத்தின் பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பானவைகள் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. மகிமையானவர்கள், உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள்லாம் வாழ்ந்துட்டு மறைஞ்சு போயிட்டாங்க. அவ்வளோதான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை. இன்னைக்கு பெருசாக தெரியுது, போராட்டமாக தெரிகிற விஷயங்கள்லாம் ஒரு நாள் நமக்கு ஒரு ஹிஸ்ட்ரியாக மாறிடும். அவ்வளோதான். நிறைய டைமு என்னுடைய வாழ்க்கையிலே நம்ம ஆஃபீஸில் வேலை செய்யும்போது அந்த டேவை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னே தெரியாது. அந்த மாதிரி ஒரு பிரச்சனைலாம் நடந்துடும். 2-3 நாளாக அப்படியே குழப்பத்தில் இருப்போம். டீமே எல்லாமே ஒரு மாதிரி இருப்போம். ரொம்ப டஃப்பாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னே தெரியாத இருக்கும். ஆனால் அந்த டைம்லேயே நான் ஒன்று யோசிப்பேன், இப்போ அடுத்த வருஷம் கழிச்சு இந்த விஷயம் எப்படி இருக்க போகுது, எப்படியோ நம்ம தாண்டி தான் போக போகிறோம். அதனால் பார்ப்போம், ஃபேஸ் பண்ணுவோம். எல்லாமே நம்ம கடந்து தான் போவோம். இந்த உலக வாழ்க்கை அவ்வளோதான். எதுவுமே பெரிய அப்படியே அவ்வளோதான். உங்களை காலம் ஃபுல்லாக அப்படியே வைக்க போகிறது ஒன்றுமே இல்லை. ஒன்றே ஒன்று தான், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவரோடு உடன் சுதந்திரராக இருக்கிறோம். அவரோடு கூட உன்னதங்களில் உட்காரும்படிக்கான கிருபையை கர்த்தர் கொடுத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே நாம் இருப்போம். ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் அவர்களுக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய ஆவி நமக்குள்ளே இருக்கிறது. அவருடைய ஆவியினால் நாம் நடத்தப்படுகிறோம். எவ்வளோ பெரிய பாக்கியம். அவருடைய இரத்தத்தோடும் சரீரத்தோடும் நாம் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். எப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருப்பதனால அதில் நமக்கு கொஞ்சம் கவனம் வேணும். ஏன் அப்படின்னா, நாம் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க அவர் விரும்புகிறார். நீங்கள் மகிமையாக, சந்தோஷமாக, உயர்ந்தவர்களாக, சிறந்தவர்களாக நீங்கள் இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதனால் தகப்பன் நீங்கள் பிள்ளைகளாக எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். என்றால் நீங்கள் லூக்கா 15வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. நீங்க கவனிச்சு பார்க்கணும். தூரம் போனாலும் அவருடைய பிள்ளை தான், கிட்ட இருந்தாலும் அவருடைய பிள்ளை தான். ஆனால் அவர் அந்த பெரிய பிள்ளைக்கு சொல்கிறாரு, நீ எப்போதும் என்னோடு இருக்கிற, எனக்குள்ளதெல்லாம் உனக்கு தான். ஹல்லேலூயா. அவரோடு இருந்தீங்கன்னா அவருக்கு இருக்குதெல்லாம் உங்களுக்கு. ஹல்லேலூயா. அவரை விட்டு தூரம் போகாதீங்க. தூரம் போயிட்டு திரும்ப வந்தாலும் உங்களுக்கு கொடுப்பாரு. சாப்பிட இருக்கும், ட்ரெஸ் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் சொத்து போயிட்டுருக்கோம். சொத்து அழிஞ்சிடுச்சு. அவன் பாருங்கள் எல்லாத்தையும் செலவழித்துட்டான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன்
எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு 14வது வசனம் வாசிக்கிறோம். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. எல்லாவற்றையும் செலவழித்து விட்டான். பாவம் என்ன பண்ணுது அப்படின்னா, தகப்பனை விட்டு தூரம் போக சொல்லுது. ஏன் அவன் தூரம் போனான் அப்படின்னா, நீங்க 13வது வசனம் வாசிங்க. சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அந்த ஊர்லயே அந்த பாவத்தெல்லாம் செய்ய முடியாதா? செய்ய முடியும். ஏன் தூர தேசத்துக்கு போனான்னா, தகப்பன் இருக்காருல்ல. தகப்பனை விட்டு ஃபர்ஸ்ட் உங்களை தூரம் போக பண்ணுகிற எதுவுமே வேணான்னு சொல்லுங்க. கர்த்தரை விட்டு தூரம் போக பண்ணுகிற எந்த விஷயத்தையும் நீங்க வேணான்னு சொல்லுங்க. இதுதான் ஞானம். நிறைய பேர் கேட்பாங்க, இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கேன், இந்த வேலைக்கு போகலாமா, ஜோம் பண்ணி சொல்லுங்க அப்படின்றதுக்கு தீர்க்க தரிசனமா கண்ணை மூடி ஜோம் பண்ணிட்டா இந்த வேலைக்கு போகலாம் அப்படின்றது அவசியமே இல்லை. நாம் தேவனுடைய பிள்ளைகள். இந்த வேலை கர்த்தரிடத்துல என்ன நடத்துமா, கர்த்தரை விட்டு தூரம் போக பண்ணுமா? கர்த்தரை விட்டு தூரம் போக பண்ணுமானால் அந்த வேலையில் கிடைக்கிற சம்பளமும் எனக்கு அவசியம் இல்லை, உயர்வும் எனக்கு அவசியம் இல்லை, எதுவுமே எனக்கு அவசியம் இல்லை. அவ்வளோதான், சிம்பிள். கம்மி சம்பளத்துக்கு இருக்கிற வேலை சரியான நேரத்தில் முடித்து ஜெபத்துக்கும் ஆலயத்துக்கு வர்றதுக்கும் சரியான வேலையாக இருக்குமானால் அதுதான் நல்ல வேலை. நிறைய சம்பளம் இருந்து ஆலயத்துக்கு போக முடியாமல் இருக்குது அப்படின்னா அது அவசியம் இல்லை. அது எல்லாத்தையும் நீ இழந்து விடுவேன். அது உன்னை கர்த்தரை விட்டு தூரம் போக பண்ணும். தகப்பனை விட்டு தூரம் போக பண்ணும். தகப்பனை விட்டு தூரம் போனா உன்னுடைய இருதயத்தை நடத்தக்கூடிய காரியங்கள் உன்னை விட்டு விலகிடும். தேவ ஜனமே, நல்ல தகப்பனுக்கு நல்ல பிள்ளைகளாய் நாம் இருக்கணும். ஹல்லேலூயா. தகப்பனை விட்டு தூரம் போவாதீங்க. தகப்பன் உங்களை நேசிக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகள். ஒரு பக்கம் நாம் தேவனுடைய பிள்ளைகள் தான், எங்க இருந்தாலும் அவருடைய பிள்ளைகள் தான். ஆனால் நம்முடைய அனுபவங்கள் எப்படி இருக்குது, நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்றத தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். எத்தனை நாட்கள் அந்த மனுஷனுக்காக, அந்த பிள்ளைக்காக அவர் காத்திருப்பார். யோசிச்சு பாருங்களேன். அவன் போனான், அவனை குறித்து சொல்லப்படுது, எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்தில் ஒரு கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. 14வது வசனம். அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்தின் குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். இதெல்லாம் நடக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆயிருக்குன்னு நினச்சிங்க? 2 நாளில் நடந்துடும் நினைக்கிறீங்களா? எத்தனை வருஷங்கள் ஆயிருக்கும் தெரியல. இன்றைக்கு வருடங்களாய் இருதயத்தில் கர்த்தரை விட்டு தூரமாக இருக்கிறவர்கள் உண்டு. கர்த்தர் அன்போடு அழைக்கிறார். ஹல்லேலூயா. மக என்கிட்ட வா. உனக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தகப்பனை குறித்து யோசிக்கும் பொழுது பிள்ளை எங்கே போனான்னு தெரியல. இவருக்கு தெரிஞ்சுதான் அவர் தேடி ஓடி இருப்பார். தெரியாமல் அவர் காத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய தகப்பன் நாம் எங்கே இருக்கிறோன்னு அவருக்கு தெரியும். நம்ம தொலைஞ்சிருக்கிறோம், தெரிஞ்சும் கிட்ட வர முடியல. ஏன்னா நீ அலோ பண்ணல. நீ உன் இருதயத்துக்குள்ள அவரை தூரமாக வைத்திருக்கிறாய். மகன், இயேசுவை ஏற்றுக்கொள். இயேசுவினிடத்தில் வா. இளைய குமாரன் தகப்பனை துக்கப்படுத்தினான். அவன் மனம் திரும்புவதனாலே அவரை சந்தோஷப்படுத்தினான். நீ தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறதற்கு ஒரு காரியம் இருக்குமானால் உன்னுடைய மனம் திரும்புதல். இந்த காரியத்தை நான் அடிக்கடி உபயோகப்படுத்துகிறது உண்டு. நேற்றைய தினத்தில் கூட ஒரு குடும்பத்தாரோடு பேசிக்கொண்டிருக்கும் போது நான் சொன்னேன், இந்த தேவன், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், நம்முடைய தகப்பன் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் மன்னிப்பு நீ கேட்கணும்னு கூட அவர் எதிர்பார்க்கறது இல்லை. மன்னிப்பு அவருக்கு தேவையில்லை. ஏன்னா அவர் மன்னிச்சிட்டார். உன்னை சிலுவையில் அவர் மன்னிச்சிட்டார். மன்னிப்பு அவருக்கு தேவையில்லை. மனம் திரும்புதல் தான் அவருக்கு தேவை. ஹல்லேலூயா. மனம் திரும்புதல் தான் தேவை. ஏன்னா அவன் தனக்குள்ள சொல்லிக் கொள்ளுகிறான், நான் எழுந்து, 18வது வசனம் சொல்லுது, நான் எழுந்து என் தகப்பனத்துக்கு போய், தகப்பனே நான் பாவம் செஞ்சேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே சொல்லிட்டு வரான். அங்கேருந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு வரல. அவன் ஆல்ரெடி நான் இப்படி மனம் திரும்பிட்டேன் அப்படின்ற மன்னிப்பை மெசேஜ் அனுப்பிச்சிட்டு வரல. அவன் மனசுக்குள்ளே கேட்டுட்டு அவன் வரான். அவன் தூரத்தில் வரும்போதே தகப்பன் ஓடுறார். காரணம் என்னங்க? மன்னிப்பு சத்தம் கேட்டுச்சா? இல்லை. அவருக்கு மன்னிப்புன்றது மேட்டரே இல்லை. உன்னுடைய மனம் திரும்புதல் தான் மேட்டர். ஹல்லேலூயா. மன்னிப்பு அவருக்கு மேட்டரே இல்லை. சிலுவையிலே நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தினார், நம்மை மன்னித்தார்.
நம்மை மீட்டார். ஹல்லேலூயா. ஆனா நீ ஆசீர்வாதமாக இருக்க வேண்டியது உன் கையில தான் இருக்குது. தேவனிடத்துல ஓடி வா, கர்த்தரிடத்துல நீ ஓடி வா. உன் கையில தான் இருக்குதுன்னா நீ வேற எதையும் செய்ய வேண்டியது அவசியம் இல்லை. நீ அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் சொல்ல, கர்த்தரிடத்துல ஓடி வா, தகப்பனிடத்துக்கு ஓடி வா. தேவனுடைய பிள்ளையே இயேசுவிடத்தில் வா. ஹல்லேலூயா. அவன் ஓடி அவன் வருகிறத கண்டு தகப்பன் ஓடி போற. ஒரு ஊழியக்காரர் இப்படி சொன்னாரு, ரெய்னார்ட் போங்கே. அவர் சொல்றாரு, ஏன் அவர் ஓடினாரு அப்படின்னா, அவருடைய கற்பனை இவ்வளோ நாள் கழிச்சு இவ்வளோ வருஷம் கழிச்சு வரான், ஒருவேளை கிட்ட வந்து மனம் மாறிடுச்சுன்னா, வந்துட்டு கிட்ட வந்தோடனே ஒரு மாதிரி சுச்சுவேஷன்லாம் பார்த்துட்டு வீடை பார்த்துட்டா எங்கள் எல்லாம் ஏரியாவெல்லாம் பார்த்துட்டு ஐயோ எதாவது சொல்லுவாங்களோ பண்ணுவாங்களோ அப்படின்னு ஒரு குற்ற மனப்பான்மையில் தகப்பனை விட்டு போயிட்டானா அப்படின்ற ஒரு எண்ணம் தகப்பனுக்குள்ளே இருந்ததுனால தான் ஓடுறாரான். அசல ஓடி போய் அவன் போகிறதுக்கு யோசிக்கவே விடக்கூடாது, ஓடிடலாம் அப்படின்னு ஓடுறாரு. எவ்வளவு நல்ல தகப்பன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு காரியங்களை சொல்லுகிறாங்க வேத வல்லுநர்கள். இப்படியே சொல்கிறாங்க, அந்த இடத்தின் கலாச்சாரத்தின்படி இப்படி தகப்பனை விட்டு குடும்பத்தை விட்டு துன்மார்க்கமாய் போனவன் திரும்பி வந்தானா அவனை கல்லெடுத்து அடித்து அவனை அவமானப்படுத்தி தூஷணமான வார்த்தைகளை பேசுறதுலேயே அவன் திரும்பி போயிடுவானா. அதனால் தகப்பன் பார்த்துட்டே இருக்கிறார், இந்த மாதிரி யாருமே பண்ணிடக்கூடாது. அதனால தான் அவர் வெயிட் பண்ணுறாராம். ஏன் அவர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கார் வருவான் அப்படின்னா எப்போ வந்தாலும் வரட்டும் அப்படின்னு இருக்காம அவர் ஏன் வெயிட் பண்ணுறாருன்னா, அவன் திரும்ப வரும்போது யாராவது முதல்ல ஒரு ஆக்ஷனை பண்ணுறக்கூடாது, எந்த தீங்கு அவனுக்கு கொடுத்துடக்கூடாது. ஏன்னா அவன் அவர்களால அவன் விட்டு போயிடக்கூடாது, அதுக்கு முன்னாடி நம்ம ஓடணும் அப்படின்னு ஓடி போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல தகப்பன், நான் நிற்பதை விரும்பிடும் நல்ல தகப்பன் அவர். ஹல்லேலூயா. நாம் விழுந்திடாமல் தாங்கிடும் அஸ்திபாரமும் அவர். ஹல்லேலூயா. அவர் நம்மை நேசிக்கிறார், நாம் அவருடைய பிள்ளைகள். எவ்வளோ பெரிய பாக்கியம். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், அவரிடத்துல ஓடிவாங்க. எப்பவுமே நீங்கள் அவர்கிட்ட வரலாம். நீங்கள் மனம் திரும்பினால் அவருடைய இருதயம் சந்தோஷப்படும். நீ அதை செய்வாயா? உன்னுடைய மனம் திரும்பட்டும். நீ மனம் திரும்புவது அவருக்கு மிகவும் சந்தோஷம். நீங்கள் 11வது வசனத்தை வாசிங்கன்னா, லூக்கா 15 வாசிங்க. சாரி, ஒரே ஒரு வசனத்தை வாசி. அவர் 24. என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அவர்களுக்குள்ள பெரிய சந்தோஷம் உண்டாயிடுச்சு. 32வது வசனத்திலையும் நாம் அதை பார்க்கிறோம். வாசிமா. உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். சொல்ற அவன் இருதயத்தை வெளிப்படுத்த பாருங்க. அவனுக்குள்ள பெரிய சந்தோஷம் பிள்ளை வந்தது. மனம் திரும்பி வருகிறவர்களை குறித்து சந்தோஷப்படுகிற தகப்பன் இருக்கிறார். உன்னுடைய மனம் திரும்புதலை அவர் எதிர்பார்க்கிற. நீ திரும்பி திரும்பி மன்னிப்பு கேட்கறது அவருக்கு அவசியம் இல்லை, உன்னுடைய மனம் திரும்புதல் அவருக்கு வேணும். ஹல்லேலூயா. மனம் திரும்புதல் ரொம்ப முக்கியம். ஆண்டவரை நோக்கி நாம் கேட்க போகிறோம், ஆண்டவரே நான் ரொம்ப மோசமானவனாக இருந்தும் கூட என்னை ஏன் நீங்கள் நேசிக்கிறீங்க? உம்முடைய அன்பு என்னை தேடி வந்ததுக்கு காரணம் என்ன? கண்களை மூடி ஜீசஸ். கல்லனென்று தள்ளிடாமல் அள்ளி என்னை அணைத்தவா, சொல்லடங்கா நேசத்தாலே சொந்தமாக்கி கொண்டவா,
கல்லனென்று தள்ளிடாமல் அள்ளி என்னை அணைத்தவா, சொல்லடங்கா நேசத்தாலே சொந்தமாக்கிக் கொண்டீரே. எத்தன் என்னை உத்தமனாக சித்தம் கொண்ட என் ஏசையா, எத்தனையோ துரோகம் நான் செய்தே, அத்தனையும் நீ மன்னித்தே. எத்தன் என்னை உத்தமனாக சித்தம் கொண்ட என் ஏசையா, எத்தனையோ துரோகம் நான் செய்தே, அத்தனையும் நீர் மன்னித்தே. ரத்தம் சிந்த வைத்தேனே நான், அத்தனையும் என் பாவம் அல்லோ. தத்தனேவும் அன்பு நித்தம் செய்வேனும் சேவையே. ரத்தம் சிந்த வைத்தேனே ஆண்டவரே, என்னுடைய பாவங்களுக்காக நீ ரத்தம் சிந்துவதற்கு காரணம் நான் தானே. என்னுடைய பாவம் தானே உம்மை ரத்தம் சிந்த வைத்தது. இன்னும் நான் உம்மை வேதனைப்படுத்துகிறவனாக இருந்தால் நான் உமக்கு பிள்ளை அல்லதானே, நான் உம்முடைய பிள்ளையாக இல்லதானே. என்னை இழுத்துக் கொள்ளும், என்னை தூக்கு விட மாட்டேன். என் பாவங்களை விட்டுவிட விரும்புகிறேன், என்னுடைய வலிகளை விட்டுவிட விரும்புகிறேன். ரத்தம் சிந்த வைத்தேனே நான், அத்தனையும் என் பாவமல்லோ. கர்த்தனே உம் அன்பு கீழாய் என்ன நான் செய்வேன். ஓ இயேசுவே, உள்ளமெல்லாம் உருகுதையோ உத்தமரை நினைக்கையிலே. உம்மை அல்லால் வேறே தெய்வம், ஏனென்றால் கல்லன் என்று அறிந்தும் நம்மை நேசித்தார். கல்லன் என்று தள்ளிடாமல்
தள்ளி எத்தனையோ தடவை அவருக்கு விரோதமாய் நாம் பாவம் செய்து கூட இன்னைக்கும் உன்னை பார்த்து அவர் அழைக்கிறார் தானே, அவர் உன்னை நேசிக்கிறார் தானே, அவருடைய அன்பிலே மாற்றம் இல்லை தானே. மகனே, உன்னுடைய இருதயத்தை நீ முற்றிலுமாய் அவருக்கு அர்ப்பணிப்பாய். உன்னை நெருங்கி நிற்கிற பாவங்களை விட்டு இயேசுவிடத்தில் ஓடிவா, இயேசுவை சந்தோஷப்படுத்து. நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய பிள்ளை. அவருடைய முத்திரை உன் மேல இருக்கிறது. மற்றவர்களுக்கும் உனக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும். தள்ளிடாமல் அனைத்தவா சொல்ல சொல்லமா, உம் நேசத்தால் என்னை சொந்தமாக்கினீர். நன்றி 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 அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எங்களோடு பேசினீர், உமக்கு நன்றி. இப்பொழுது உம்முடைய திருவிருந்தை நாங்கள் அனுசரிக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே நாம் ஜெப